பொதிகை செய்திகளுக்காக கண்ணாத்தாள். தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க மத்திய அமைச்சரவை முடிவு. நாட்டின் கல்வித் தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்த பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் தேவை. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அதிக அளவில் வாக்களிப்பதை முக்கிய பிரமுகர்கள் ஊக்குவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் எளிமையான ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்படும். ராகுல் காந்தி. தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தில்லியில் நடைபெறும் 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவுக்கு 273 ரன் வெற்றி இலக்கு. விரிவான செய்திகள். தேர்தல் தேதிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் மக்களவைக்கு 7 கட்ட தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்புக்கு முறைப்படி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறுவதற்கு பரிந்துரை செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 18ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழகத்தில் ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் பெண்கள் கல்லூரியில் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். நாட்டில் வட மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்களின் பாலின சமத்துவத்தில் முன்னேற்றம் பெற்றுள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இன்று சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சவால்களை சமாளிப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாணவிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாணவிகள் ராகுல் காந்தியிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்பளித்து வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று கூறினார். இந்தியாவில் தற்போது ஒரு நாளைக்கு 300 வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்படுவதாகவும் அதனை அதிகரிப்பதே தங்களது நோக்கம் என்றும் கூறினார். இன்றைய காலத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று கூறிய அவர் இதனை களையும் நடவடிக்கையை தாம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். மேலும் அகில இந்திய அளவில் அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ராபர்ட் வதேரா மீதுள்ள வழக்குகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் தனிப்பட்ட ஒருவருக்காக சட்டம் அல்ல என்றும் கூறினார். காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதன் மூலம் அந்த பகுதி மக்களின் துயரங்கள் நீக்கப்படும் என்றார். அன்னை சோனியா காந்தி தமக்கு மனிதாபிமானத்தையும் அன்பையும் ஊட்டி வளர்த்திருப்பதாக கூறிய ராகுல் காந்தி தாம் மக்களை அதிகாரம் பெற்றவர்களாகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் மாற்ற பாடுபடுவதாகவும் கூறினார். ஜிஎஸ்டி வரி சிக்கலான முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். I don't believe that the solution to India's education problems is blatant privatization. So I believe, yes, there is a place for private institutions, but solid government-funded government institutions also have their place, and they should be the standard bearers. So people should look. I mean, if you look at the IIT. பின்னர் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உற்பத்தி மாநிலமான தமிழகத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்வோம் என்று கூறினார். அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தற்போது பாதிப்படைந்துள்ளதாகவும் அதனை முன்னேற்றுவதன் மூலம் வேலைவாய்ப்பை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டில் பயங்கரவாதத்தை விட வேலையின்மையே பெரிய பிரச்சனையாக விளங்குவதாகவும் அதனை களையும் நோக்கில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் அடிப்படை பிரச்சினைகளான நீட் தேர்வு, காவிரி நதிநீர் பங்கீடு, மீனவர்கள் பிரச்சினை ஆகியவற்றை காங்கிரஸ் கட்சி கருத்தில் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
உயர்கல்வியை பொறுத்தவரை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதே சரியானதாக இருக்கும் என்று கூறிய அவர் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேர் மீது தனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்லை என்றும் இதுகுறித்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தனது முடிவை அறிவித்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ரஃபேல் விமானங்களின் தரம் மற்றும் செயல்பாடு குறித்து சந்தேகங்கள் இல்லை என்று கூறிய ராகுல் காந்தி பாதுகாப்புத்துறை மற்றும் பிரதமர் அலுவலகம் ஒரே நேரத்தில் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது தங்களது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். சமூக நல்லிணக்கமே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நோக்கம் என்றும் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அரசு அமைப்புகளுக்கு காங்கிரஸ் உரிய மரியாதை அளிக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். We believe that without farmers, without agriculture, this country cannot be strong. One second. They do not believe that. So it is our intention to support farmers in whatever way we can. Where we can support them with a farm loan waiver, as in Chhattisgarh, Madhya Pradesh and Rajasthan, we will do that. Where we can support them by building cold chain, food processing plants, other infrastructure, we will do that. But we consider farmers to be central to India's development. That is the difference. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் கல்வித் தரத்தை உலகத் தரத்தில் மாற்றுவதற்கு பாடத்திட்டங்களில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என்று குறிப்பிட்டார். உலகின் கல்வி மையமாக இந்தியா திகழ்வதாக கூறிய அவர், முன்பு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு ஏராளமானோர் கல்வி கற்க வந்தனர் என்றும் மீண்டும் அதுபோன்ற சூழல் உருவாகி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த தருணத்தில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப கல்வியின் கட்டமைப்பை மறுசீரமைக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். புதிய தொழில்நுட்பங்களுக்கான மையமாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் என்றும் நவீன தொழில்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான சூழல்கள் உருவாக்கி தரப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Across the world, and societies which are knowledge-centric and technology-driven will play an increasing role in the global economy. For us in India, this is the time to seize this opportunity and promote the culture of innovation and technology-based entrepreneurship. We have to stay ahead of the curve if we have to play a meaningful and important role in the 4th industrial revolution. பொய்யான செய்திகளை தடுத்து மக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்க அரசு ஊடகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரசார் பாரதி தலைமைச் செயல் அதிகாரி சசி சேகர் வேம்பட்டி கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போது சமூக வலைதளங்களின் காலம் என்று குறிப்பிட்டார். இந்த சூழலில் வதந்திகளும் பொய் செய்திகளும் மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இவற்றை எதிர்கொண்டு மக்களுக்கு உண்மை நிலையை திறம்பட எடுத்துரைக்கும் பணியை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார். தேர்தல் சூழலில் பிரசார் பாரதியின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். जब द जनरेशन दैट वाज बोर्न इन 2000 के बाद जो इस सेंचुरी के जनरेशन है, ये पहली बार वोट डालने वाले हैं, तो हमें फर्स्ट टाइम वोटर्स यूथ पे बहुत ज़्यादा फोकस देना होगा. तो इसके लिए आई थिंक इट्स वेरी इंपॉर्टेंट दैट पब्लिक ब्रॉडकास्टर डज अ सीरीज ऑफ engagements with first time voters and the youth, ensure people know how to register, verify that they are registered, they know where to vote, and on the voting day they make sure they and their family and friends vote. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனுக்கள் மீதான விசாரணையின் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய விரும்புவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அரசு தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை இன்று ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. இதற்கு முன்பு நடைபெற்ற விசாரணையின் போது மறு சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். ரகசிய ஆவணங்களை வெளியிட்டது சட்டப்படி குற்றம் என்றும் முறையற்ற வகையில் பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அந்த சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இது சட்டப்படி குற்றம் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட உள்ள பிரமாண பத்திரங்களில் கூடுதல் விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் காவல்துறை தலைவர்களை நியமிப்பதற்கான கால வரம்பை மாற்றி அமைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது.
காவல்துறை அதிகாரிகளுக்கு 6 மாதம் பணிக்காலம் இருந்தாலும் பணி மூப்பு அடிப்படையில் அவர்களை காவல்துறை டிஜிபியாக நியமிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் மூலம் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஓய்வு பெற 6 மாத காலம் மட்டுமே இருப்பதால் டிஜிபி பதவி பறிபோகும் நிலை ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு 2 ஆண்டு பணிக்காலம் உள்ளவரையே டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்பது நடைமுறையில் இருந்தது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதே சமயம் காவல்துறை தலைவர்களை யார் நியமிப்பது என்பது குறித்து உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகையில் மாநில அரசு சுயமாக நியமிக்க முடியாது என்று கூறியுள்ளது. மாநில அரசுகள் பரிந்துரைப்பதன் அடிப்படையில் மத்திய பணியாளர் தேர்வு வாரியமான UPSC மட்டுமே காவல்துறை தலைவர்களை நியமிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்துவதற்கான தேர்வுக்குழு கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் தொடர்பான 2வது தேர்வுக்குழு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் பங்கேற்றார். ஏற்கனவே நடைபெற்ற 1வது தேர்வுக்குழு கூட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் புறக்கணித்த நிலையில் இன்றைய கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பொள்ளாச்சி பகுதியில் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் தரப்பு மற்றும் இந்த சம்பவத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் எழுந்த எதிர்ப்புகளை அடுத்து இந்த வழக்கினை CBCIDக்கு மாற்ற தமிழக காவல்துறை தலைவர் உத்தரவிட்டார். இதையடுத்து இன்று CBCID IG ஸ்ரீதரன் விசாரணையை தொடங்கினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கில் நேர்மையான முறையில் விசாரணை நடைபெறும் என்று கூறினார். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவருக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் காவல்துறை இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. விதி மீறி பேனர்கள் வைக்கப்பட்ட விவகாரத்தில் அரசின் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர் வைத்ததாக அரசியல் கட்சியினர் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விதி மீறி வைக்கப்படும் பேனர்களை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்று தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் வைக்கும் பேனர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். விதி மீறி பேனர் வைத்த சம்பவத்தில் அஇஅதிமுகவினர் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, SP சந்தோஷ் மற்றும் நகராட்சி ஆணையர் ஆகியோர் இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகியது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து விதி மீறி பேனர் வைக்கும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்தப்பட்டதா என தமிழக தலைமைச் செயலாளர் 2 வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி வருவது தேர்தல் செய்திகள். வரும் மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் பெரிய அளவில் வாக்களிப்பதை ஊக்குவிக்க முக்கிய பிரமுகர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாட்டில் உள்ள எல்லா மக்களும் வாக்களிப்பதை அனைத்து தரப்பினரும் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழ்கள் இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துச் சென்று மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே வலுவான ஜனநாயகத்தின் திறவுகோல் என்று சுட்டிக்காட்டிய அவர், ஊடகங்கள் ஜனநாயகத்தில் இன்றியமையாத பங்காற்றுவதால் இதனை திறம்பட எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரைப்பட நடிகர்களும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்றார். வாக்குகள் சக்தி வாய்ந்ததால் இது தொடர்பான விழிப்புணர்வின் அவசியத்தையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
ஊடக பிரபலங்களும் நாட்டு மக்களை வாக்களிக்க செய்வதில் முன்னோடியாக திகழ்ந்து தேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விளையாட்டு வீரர்களும் 130 கோடி மக்களிடையே ஊக்கத்தை ஏற்படுத்தி வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்து ஜனநாயகத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். தேசிய மாணவர் படையினர், நாட்டு நல பணித்திட்ட மாணாக்கர், நேரு யுவகேந்திரா அமைப்பினர், பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினர், RSS அமைப்பினர் உள்ளிட்டோரும் வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை வலுப்படுத்த உதவிட வேண்டும் என்றார். ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிப்பதற்கான உத்வேகத்தை ஏற்படுத்தி ஜனநாயகத்தின் சிறப்பை மேம்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை விரைந்து இணைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜனநாயகத்திற்கான 4 வேண்டுகோள்கள் என்ற தலைப்பிலான சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அவர், இதற்காக மக்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்தார். வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலை மீண்டும் ஒருமுறை பார்வையிட்டு தங்கள் பெயர் அதில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மக்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுடன் பணியாற்றுவோர் ஆகியோரிடம் வாக்களிக்க வலியுறுத்த வேண்டும் என்றார். 21வது நூற்றாண்டில் பிறந்தவர்கள் முதலாக வாக்களிக்கப் போவதால் 2019ஆம் ஆண்டு தேர்தல் சிறப்பு வாய்ந்தது என்று கூறிய அவர், இதுவரை பெயர் பதிவு செய்யாத இளையோர் பெயரை பதிவு செய்து ஜனநாயகத்தை செறிவூட்ட வேண்டும் என்றார். வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று முதன்முறையாக வாக்களிப்பவர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டத்தின் தருணமாக இருக்கும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். ஒரு வாக்கு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கான அர்ப்பணம் என்பதால் வாக்களித்து நாட்டின் கனவு மற்றும் விருப்பங்களோடு மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் GST வரி எளிமைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நாகர்கோவிலில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைமையில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி அரசியல் கூட்டணி அல்ல என்றும் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கூட்டணி என்றும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர், கருணாநிதி ஆகியோர் மறைந்தும் தமிழக மக்களின் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தற்போது நடைமுறையில் உள்ள GST வரி மாற்றியமைக்கப்பட்டு ஒரே விதமான மக்களுக்கான வரியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், விவசாயிகளின் துயரங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உற்பத்தி துறையில் சீனாவை விஞ்சும் அளவுக்கு இந்தியாவை திறன் பெற்ற நாடாக உருவெடுக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று கூறிய ராகுல் காந்தி, தமிழகத்தை உற்பத்தி துறையின் மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று ராகுல் காந்தி கூறினார். ரஃபேல் விவகாரத்தில் பெரும் முதலாளிகளுக்கு மோடி அரசு துணை போய்விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், ஒளிமயமான இந்தியா உருவாக ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், சர்தார் வல்லபாய் பட்டேல், காமராஜர் போன்ற தலைவர்களின் பெயர்களை பிஜேபி தேர்தலுக்கு மட்டுமே பயன்படுத்துவதாக கூறினார். வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்று கூறிய மோடியின் ஆட்சியில் தளர்ச்சிதான் மிஞ்சியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 40 தொகுதிகளையும் வென்றது போல இந்த தேர்தலிலும் வெல்வோம் என்று கூறிய அவர், அமையவிருக்கும் நல்லாட்சி சாமானியர்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ இன்று மாலை ஆலோசனை நடத்தினார். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை காணொலி காட்சி மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது.
அதன் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி முன்னிலையில் நேற்று முன்தினம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதையடுத்து இன்று மாலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. தேர்தலின் போது மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய காரணத்தால் மதுரை தொகுதியில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேலும் பல்வேறு கட்சிகள் சார்பிலும் இதுகுறித்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அந்தந்த மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதலாக காவல்துறையினரை பணி அமர்த்துவது, துணை ராணுவ படையினரின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில் மிக வலுவான கூட்டணி அமைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த கூட்டணி அமைய பாடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அஇஅதிமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு நிறைவடைந்த நிலையில் அக்கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பிஜேபிக்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, தமாக ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நடைபெறவுள்ள 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினரிடம் இருந்து விருப்ப மனுக்கள் இன்று பெறப்பட்டன. இன்று ஒரே நாளில் காலை முதல் அஇஅதிமுகவினர் பலர் விருப்ப மனுக்களை பெற்று இன்றே அதை பூர்த்தி செய்து தலைமை அலுவலகத்தில் வழங்கினர். அஇஅதிமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் சென்னையில் இன்று கையெழுத்தானது. இதற்கான உடன்படிக்கையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். அதன்படி மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அஇஅதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள தேமுதிகவினரிடம் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இன்று நேர்காணல் நடத்தினார். வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் அக்கட்சிக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடும் என்ற அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளவர்களிடம் தேமுதிக தலைவர் இன்று நேர்காணல் நடத்தினார். இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சிவகாசியில் அச்சக தொழில்துறையில் தேர்தல் தொடர்பான பணிகள் முன்பு போல் அதிக அளவில் இல்லை என அந்த தொழிலில் ஈடுபட்டோர் கூறுகின்றனர். பொதுவாக தேர்தல் அறிவிக்கப்பட்டாலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிவகாசி அச்சகங்களுக்கு ஏராளமான பணிகள் கிடைக்கும். பெரிய போஸ்டர்கள் அடிப்பது முதல் துண்டு பிரசுரங்கள் அச்சடிப்பது வரை பல்வேறு பணிகளுக்காக அரசியல் கட்சிகள் சிவகாசி அச்சகங்களை அணுகுவது வாடிக்கை. சிவகாசியில் உள்ள சுமார் 1000 அச்சகங்களில் 60,000 பணியாளர்கள் உள்ளனர். முந்தைய காலகட்டங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் இந்த அச்சகங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்ததால் அச்சக உரிமையாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைத்ததுடன் தொழிலாளர்களும் அதிக அளவில் பயனடைந்தனர். ஆனால் தற்போது சமூக ஊடகங்களின் தாக்கம் அதிகரித்து விட்டதால் போஸ்டர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களின் பயன்பாடு பெருமளவு குறைந்து விட்டதாக சிவகாசியில் உள்ள அச்சக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது முன்பை விட குறைந்த எண்ணிக்கையிலேயே தேர்தல் தொடர்பான அச்சுப்பணிகள் கிடைப்பதாக அவர்கள் கூறுகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தேர்தல் தொடர்பு மையத்தின் செயல்பாட்டை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் நேரில் ஆய்வு செய்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலம் 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றார். இதுவரை 962 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அரசு அலுவலக கட்டடங்களில் உள்ள நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள், விளம்பர சின்னங்கள் ஆகியவற்றை அகற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். மகாத்மா காந்தி பின்பற்றிய வழி உலகம் முழுவதற்கும் ஒளியேற்றக்கூடிய வழி என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மகாத்மா காந்தி வாழ்க்கை வரலாறு என்ற புகைப்பட கண்காட்சியை அவர் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகாத்மா காந்தி பின்பற்றிய உண்மையும் அகிம்சையும் தனித்துவமானது என்று குறிப்பிட்டார். மகாத்மா காந்திக்கு தமிழகம் எப்போதும் நெருக்கமாக இருந்துள்ளதாக கூறிய அவர், சபர்மதி ஆசிரமம் தொடங்கப்பட்ட போது அதிலிருந்த 25 பேரில் 13 பேர் தமிழர்கள் என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தின் போது 20 முறை தமிழகத்திற்கு காந்தி வந்துள்ளதாகவும் 1921ஆம் ஆண்டு அவர் மதுரைக்கு வந்தபோது அவரது உடை அணியும் முறையை மாற்றிக்கொண்டதாகவும் ஆளுநர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநரின் கூடுதல் செயலாளர் ராஜகோபால், பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் இ. மாரியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நாளை 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் தொடங்குகின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 3371 மையங்களில் 4,76,318 மாணவர்கள், 4,83,300 மாணவிகள் என 9,59,618 பேர் தேர்வு எழுத உள்ளனர். சென்னையில் மட்டும் 567 மையங்களில் 50,678 பேர் தேர்வு எழுத உள்ளனர். அவர்களுக்காக சென்னையில் 213 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியைச் சேர்ந்த 302 பள்ளிகளில் படிக்கும் 16,597 மாணவ மாணவியர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்காக புதுச்சேரியில் 48 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்வில் வேலூர், கடலூர், சேலம், கோவை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி மற்றும் சென்னை புழல் சிறையைச் சேர்ந்த 152 கைதிகளும் பங்கேற்கின்றனர். தமிழகம் முழுவதும் 49,000 ஆசிரியர்கள் தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 5,500 பேர் கொண்ட பறக்கும் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் அனைத்து வளங்கள் இருந்தும் அவற்றை பாதுகாக்க அதிகாரிகள் தவறியதால் பிற மாநிலங்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வேணுகோபால், வைத்தியநாதன் ஆகியோரை கொண்ட அமர்வு, நீர்நிலைகளை பாதுகாக்காவிட்டால் எதிர்கால சந்ததியினரின் வாழ்வாதாரத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்றார். இந்த நிலை நீடித்தால் கடலில் மட்டுமே தண்ணீரை காண முடியும் என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை வரும் 18ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை ஆகியவற்றுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசு மருத்துவர்களின் வருகை பதிவையும் அவர்களின் செயல்பாட்டையும் மேற்பார்வையிட கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என மாநில சுகாதாரத்துறை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பணியிலிருந்து விடுவிக்க உத்தரவிடக் கோரி மருத்துவர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம், பொதுமக்களின் வரி பணத்தில் அரசு கல்லூரிகளில் சிறப்பு நிபுணத்துவ அனுபவத்தை பெறும் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் ஏழை மக்களுக்கு முறையாக சிகிச்சை வழங்காமல் அனுமதியின்றி விடுப்பில் செல்வதை ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 273 ரன் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் அந்த அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன் எடுத்தது. இந்திய அணி சார்பில் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டும், முகமது ஷமி மற்றும் ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதைத் தொடர்ந்து 273 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் இந்தியா சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்துள்ளது.
अगले 8 ओवर में वो 9 रन कैसे बनाए। 3 विकेट ले गए हैं जैम्पा। सिंगल तो खुला हुआ है, 6 रन कहीं नहीं गए मनोज भाई। डिफेंसिव फील्ड लेकर इस समय गेंदबाजी कर रहे हैं जैम्पा। மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க மத்திய அமைச்சரவை முடிவு. நாட்டின் கல்வித் தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்த பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் தேவை. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அதிக அளவில் வாக்களிப்பதை முக்கிய பிரமுகர்கள் ஊக்குவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் எளிமையான ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்படும். ராகுல் காந்தி. தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தில்லியில் நடைபெறும் 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவுக்கு 273 ரன் வெற்றி இலக்கு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 10 மணிக்கு. வணக்கம்.